என் அருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்குள்ளே நாம் போகிறோம். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட அருமையான வாக்குத்தத்த வசனம் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் பொழுதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவனுக்கு கொடுப்பதனால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் பொழுதும், கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நீங்கள் அடிமைப்பட்டது வீடாக எகிப்து தேசத்தில் உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நிறைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். ஆனால் கர்த்தரை மறவாமல் தேடுகிறோமா? அனுதினமும் தேடுகிறோமா? அருமையான தேவனுடைய மனுஷனாகிய தாவீது அதிகாலையில் தேடின என்றெல்லாம் பார்க்கிறோம். 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், 55ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம், இதெல்லாம் பாருங்க. தாவீது அவன் வாலிபனாக இருக்கும் பொழுது கர்த்தரை தேடினதுனால ஆட்டு மந்தையின் பின்னால் போனவனை அரசனாக்கினார். ஆண்டவருக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் கொடுக்க முடியும்? இன்றைக்கி ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு ஃபெயில் ஆகிட்டேன், எனக்கு படிப்பு இல்லை, எங்கள் அப்பா அம்மா கவனிக்கலை, நிறைய சொல்கிறீங்க. வாலிப பிள்ளைங்க எவ்வளவு நேரம் எந்திரிக்கிறீங்க? காலையில் எழுந்திருக்கிறது எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க? 12 மணிக்கு, 11 மணிக்கு. வெட்க இல்லை பிரியமானவர்களே. அதிகாலையில் தாவீதை போட தேடுங்க. சாதாரண மேய்ப்பனாக இருந்த அவனை ஆண்டவர் எங்கேயோ கொண்டு போய் பெரிய பவர்ஃபுல் கிங், நல்ல வல்லமுள்ள ராஜனாக மாற்றினார். கர்த்தரால் மட்டும்தான் முடியும். கர்த்தரின் மேய்ப்பராக இருந்தா தாட்சி அடைய. அப்படியாக நீங்கள் தேடும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரும். அதைத்தான் ஏசாயா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் மனம் உருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை பூசிப்பீர்கள். இன்னைக்கு ஆசீர்வாதம் வேணும், நல்ல வேலை வேணும், நல்ல மனைவி வேணும், நல்ல புருஷன் வேணும், நல்ல சம்பாத்தியம் வேணும், பிள்ளைங்க வேணும், எல்லாம் வேணும். ஆனால் நாங்கள் ஜெபம் பண்ண மாட்டோம், நாங்கள் காலையில் எந்திரிக்க மாட்டோம், நல்லா தூங்குவோம், நாங்கள் வேதம் வாசிக்க மாட்டோம், எங்கள் இஷ்டம் போல் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ஆலயத்துக்கு போயிட்டு வருவோம், ஆண்டவரை தேட மாட்டோம். இப்படி வேண்டாத கிரியைகளை செய்யும் பொழுது கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்காம போகும். இந்த ப்ராமிஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா தாவீதை போல ஆண்டவரை தேடுங்க. பாருங்க, ஏசாயா 57ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரை நம்பி இருக்கிறவனோ தேசத்தை சுதந்திரித்து என் பரிசுத்த பருவத்திலே காணியாட்சிக்காரனாயிருப்பான். இதெல்லாம் வேத வசனம் சொல்லுகிறது. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா? நீங்கள் மேலே 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 உயரணுமா? எல்லா பக்கம் செழிப்பு வேணுமா? கர்த்தரை நம்பி இருங்க, கர்த்தரை தேடுங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது உன் தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 103 2ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல வேதம் வாசிங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுது இந்த சொன்னது போல ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்பொழுதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் உனக்கு கொடுப்பதினால் கர்த்தரை மறவாமல் அவரை தேடுவதிலே ஜாக்கிரதையாயிருப்போம். இப்பொழுது நாம் தேடாமல் இருப்போமானால் ஆண்டவரிடத்திலே அறிக்கையிட்டு, ஆண்டவரே என்னை மன்னியும், எனக்கு கிருபை தாரும், கற்றுத்தாரும், பயபக்தியை தாரும் என்று நம்மை அர்ப்பணிப்போமா? புது வாழ்வை கொடுக்கும்படி கேளுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்கள் அருமை தகப்பனே, யார் யார் உம்மை தேடாமல் இருக்கிறார்களோ, விசேஷமாக வாலிப வயதில் உன் சிருஷ்டிகரை நினை என்ற வசனத்தின்படி உம்மை தேடாமல் இருக்கிறார்களோ, தூக்கம் 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 தூங்கிட்டே இருக்கிறது, ஆண்டவரை தேடாமல் இருக்கிறது. நல்ல ஆசீர்வாதம் மட்டும் வேணும், மற்றபடி ஆண்டவரை தேட மாட்டேன், வேதம் வாசிக்க மாட்டேன், இப்படிலாம் இருக்கிற வாலிப பிள்ளைகளை உம்மண்டை இழுத்துக்கொள்ளோம்ப்பா. தம்பதிகளை உம்மண்டை இழுத்துக்கொள்ளோம்ப்பா. சிறு பிள்ளைகளை உம்மண்டை இழுத்துக்கொள்ளோம்ப்பா. ஆண்டவரே, உம்மை தேட உமக்கு முன்பாக பயபக்தியோடு நடக்க, தெய்வ பயத்தோடு உம்மை தேட ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தார் அன்றாட வாழ்விலே தாவீதை போல உமக்கு பயந்து நடக்க கற்றுத்தார். அதன் மூலமாய் அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதியும். அப்படி நடக்கிற மக்கள் எல்லாம் நினைவூர்ந்து உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு அழைக்கிறார் வேலை ஆசீர்வாத திட்டம். நெடுநாள் காத்திருத்தலுக்கேற்ற வேலை, உயர்வு, கனம், நிரந்தர ஆசீர்வாதத்திற்காக இத்திட்டத்தின் கீழ் ஜெப விண்ணப்பங்களோடு பதிவு செய்திடும் பங்காளர்களுக்காக டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் அனுதினமும் ஜெபிப்பதோடு
இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரத்தில் உள்ள ஜப வீரர்கள் வேலை ஆசீர்வாத திட்டத்தில் இணைந்துள்ள பங்காளர்களின் ஜப தேவைகளுக்காய் சிறப்பு ஜபங்களை ஏறெடுத்து வருகின்றார்கள். இன்று முதல் வேலை ஆசீர்வாத திட்டத்தில் இணைந்திட விரும்புவோர் 0444456677 என்ற தொலைபேசி எண்ணை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை தொடர்பு கொள்ளுங்கள். www.jesuscards.org என்ற நமது இணையதளத்திலும் தொடர்பு கொள்ளலாம். மேலும் உங்கள் அருகாமையில் உள்ள இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வேலை ஆசீர்வாத திட்டத்தில் உங்களுக்காக ஏறெடுக்க ஜபத்தின் பலனாக நீங்களும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறும்போது மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு செல்லும் வாய்க்காலாக விளங்கிடுங்கள். இயேசு அழைக்கிறார் வேலை ஆசீர்வாத திட்டம் ஓர் புதிய ஆரம்பம் காத்திருக்கிறது.